Hi dears, welcome back to Muguntha creation. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பன்னீர் பட்டர் மசாலா. இந்த கிரேவி நான் சப்பாத்தி, இட்லி தோசை, டிஃபன் வெரைட்டிஸ்க்குலாம் ரொம்பவே அமோகமா செமையா ஆப்டான ஒரு ரெசிபி. வாங்க இதை எப்படி ஃபாஸ்டா பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்த பிறகு ஹோல் கரம் மசாலா ஐட்டங்கள்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ, கல்பாசி, இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். அதாவது சின்ன பீஸ்லாம் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அரைச்சிக்க தான் போகிறோம் வதக்கிட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்தா அதையும் பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லும் போகட்டும். அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்த பிறகு ரொம்ப நேரத்துக்குலாம் வதக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதோடைய பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போனாலே போதும். அதுக்கப்புறம் 1 by 1 என்னென்ன சேர்க்கணும் அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போது முந்திரி இருந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொட்டுக்கடலை இல்லைன்னா முந்திரி இதில் எது வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் ஒரு 7 எண்ணெய் ஊற வச்சு அதோடைய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன பிறகு அதில் பே லீஃப் ஒரு 2 எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பட்டரில் இறங்கின பிறகு. அதுக்கப்புறம் இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்க போகிறோம். மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. நம்ம ஆல்ரெடி கரம் மசாலா அந்த ஐட்டங்கள் அரைக்கும் போது ஜீரகம், சோம்பு எல்லாமே சேர்ந்துருக்கு. அதனால தனியாக அதில் ஜீரகத்தூள் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி பேஸ்ட்டு, அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு அது எல்லாம் ஃபைனாக அரைச்சது எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்புறமா கொஞ்சம் இடையிடையில் கிளறி விடணும், இல்லைன்னா அடிப்பத்திக்கும். அதுக்கப்புறம் இதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகி நல்ல எண்ணெய் தளம்ப சூப்பராக நமக்கு எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் பன்னீர் எப்படி ஹோம்மேடாகவே வீட்டில் செய்கிறதுன்ட்டு ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி ஆன பிறகு நம்ம பன்னீரெல்லாம் 1 by 1 சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்த பிறகு ரொம்ப நேரத்துக்குலாம் வேக வைக்க வேண்டாம். 3 to 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். அப்படி ஓவராக நம்ம குக் பண்ண வச்சுட்டோம்னா ரொம்பவே ஹார்டாக ரப்பர் தன்மையாக ஆயிரும். அதுக்கப்புறம் மல்லியில் கட் பண்ணி தூவிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக பன்னீர் மசாலாவோட நல்லா கோட் ஆகணும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கல, இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலான்னு கூட பரவாயில்ல. வீட்டில் திக்காக காய்ச்சினா நல்ல கட்டியான ஆடை உள்ள பால் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறமா பால் சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி விடுங்க கையால். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு டெஸ்ட் கொடுக்கணும். அதாவது பட்டர் மசாலாவுக்கு பட்டர் சேர்க்காம இல்லையா, ஃபைனலாக 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்டர் சேர்த்துக்கிட்ட உடனே நமக்கு ரொம்ப அப்படி வாயில் வச்சதுமே அப்படி மெல்ட் ஆகி போகிற அழகே அப்பா செமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடைய சுவையை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இது போல பல ரெசிபிஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.